வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இளம் பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடையுள்ள தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். வீடுகளுக்கு மின் கட்டண மானிய திட்டத்தினை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. யூனிட்டிற்கு 45 பைசா வரை மானியம் கிடைக்கும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான குட்கா உட்பட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய வந்த இருவரை தமிழக போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி AFT மைதானத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து புழுதிகள் பறப்பதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரியில் இளம் பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடையுள்ள தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையில் குறிப்பிடத்தக்க சாதனை குறிக்கும் வகையில் புதுச்சேரி ஜெம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு 17 வயது இளம் பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோகிராம் தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். இந்த அறுவை சிகிச்சையானது துறை சார்ந்த குழுவின் குறிப்பிடத்தக்க திறனையும் துல்லியத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இதுகுறித்து ஜெம் மருத்துவமனையின் குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சசிகுமார் கூறும்போது, நோயாளியான 17 வயது இளம்பெண் கடந்த 2 மாதங்களாக கடுமையான வயிற்று வலி, குமட்டல் மற்றும் வாந்தியை அனுபவித்து வந்தார். ஆரம்ப கட்ட சோதனையில் வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை வெளிப்படுத்தியிருந்தது என்று தெரிவித்தார். மேலும் முடிவான சோதனையில் டிரைகோபெசோர் என்ற முடி பந்து வயிற்றில் இருப்பதும் முடி உட்கொள்வதால் ஏற்படும் தீவிரமான இரைப்பை குடல் அடைப்பு என்று குறிப்பிட்டார். நோயாளியின் நிலைமையின் தீவிரத்தை அறிந்து 17 வயது இளம் பெண்ணிற்கு டாக்டர் சசிகுமார் தலைமையிலான மருத்துவர் நிபுணர் குழுக்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிவித்த அவர், இந்த அறுவை சிகிச்சை 90 நிமிடங்களுக்கும் மேலாக நீடித்தது. மேலும் உடனடியாக மீண்டு வரும் வகையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். தற்போது அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோயாளி உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதை அடுத்து 3வது நாளிலிருந்து வழக்கமான உணவை உட்கொள்ள தொடங்கினார் என்றார். நோயாளி அறுவை சிகிச்சை முடிந்து 2வது நாளிலேயே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டார். மேலும் இதுபோன்ற நோய் உள்ள நோயாளிகள் சொந்த முடியை வெளியே இழுத்து அதை உட்கொள்ள வேண்டும் என்ற உந்துதல் தானாக ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மருத்துவ அறுவை சிகிச்சை குழுவில் இடம்பெற்ற அனைத்து மருத்துவர்களையும் எம் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் பழனிவேலு வெகுவாக பாராட்டினார். பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் அவங்களுக்கே தெரியாது அந்த முடியை சாப்பிட்ற பழக்கம். அது நம்ம சொன்ன மாதிரி ஒரு கோபமோ நம்ம இதுனா ஒரு டென்ஷனானா நகத்தை கடிக்கிறோம் இல்லையா, நமக்கே தெரியாம அதை கடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கும்னா நகத்தை கடிச்சா நம்ம ஸ்ட்ரெஸ் குறையன்ற மாதிரி நமக்கே தெரியாம ஃபிக்ஸ். அதே மாதிரி தான் அந்த கண்டிஷனுமே முடிய பிச்சா அந்த டென்ஷன் குறையன்றது அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அதை பண்ணிட்டே இருப்பாங்க. பிக்கிற எல்லாருமே முடியை சாப்பிடணும்னு பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் அதை சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக. பட் அவங்களுக்கே தெரியாம பேஷண்ட் ஹிஸ்ட்ரி டினையும் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மேபி நம்ம ஹேர் எக்ஸாமின் பண்ணோம்னா ஒரு சில இடத்துல மட்டும் ஹேர் லாஸ்லாம் இருக்கும். வீடுகளுக்கு மின் கட்டண மானிய திட்டத்தினை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. யூனிட்டிற்கு 45 பைசா வரை மானியம் கிடைக்கும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பால் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்துக்கு அரசு மானியம் வழங்க ஆணை பிறப்பித்துள்ளது. மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் முதல் 100 யூனிட்டுகளுக்கு புதிய கட்டணமான யூனிட்டுக்கு ரூபாய் 2.70க்கு 45 பைசா மானியம் தரப்படும். இதன் மூலம் பொதுமக்களின் வீடுகளில் பயன்படுத்தும் முதல் 0 முதல் 100 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த ஆண்டில் செலுத்திய யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் 2.25 என்ற அதே கட்டணமே செலுத்த வேண்டும். அனைத்து வீட்டு மின் நுகர்வோரும் மாதந்தோறும் 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்துக்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா வழங்கப்படும். இதன் மூலம் 101 யூனிட் முதல் 200 யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோருக்கு விதிக்கப்பட்டுள்ள யூனிட்டுக்கு ரூபாய் 4க்கு பதிலாக ரூபாய் 3.60 மட்டுமே செலுத்தலாம். மேற்கண்ட மானியம் 16/6/2024 முதல் இந்த நிதியாண்டில் நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் 201 முதல் 300 யூனிட் வரை நிர்ணயித்த கட்டணமான யூனிட்டுக்கு ரூபாய் 6.300 யூனிட்டுக்கு மேல் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் 7.50 என்பது அப்படியே தொடரும். மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் 100 யூனிட் மின்சாரம் கீழே உபயோகிக்கப்படுத்தப்படும். எனவே புதுவையில் வீடு உபயோகத்திற்கு மின் கட்டணம் அண்டை மாநிலங்களை விட குறைவாகவே உள்ளது. இவ்வாறு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிகளில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான குட்கா உட்பட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய வந்த இருவரை தமிழக போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு சொகுசு கார் மூலம் குட்கா உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக கிளியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று புதுச்சேரி பதிவின் கொண்ட சொகுசு காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள 50 கிலோ எடையுள்ள குட்கா, பான் மசாலாக்கள் உட்பட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து ஓட்டுநர் உட்பட இருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியை சேர்ந்த சபரீஷ் மற்றும் கணேஷ் பாஸ்கரன் என்பது தெரியவந்தது. மேலும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் போயிட்டு வந்துரு, கார் வச்சுட்டாங்க, ஏசி கார், கட்டில் போட சொல்லிட்டேன். பேசணும் தம்பிட்ட பேசணும். பேசணும் அவரோட போ மேன் மிஸ்ஸிங்க. புதுச்சேரி AFT மைதானத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து புழுதிகள் பறப்பதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இங்கிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கும் இந்த AFT மைதானத்தில் தற்பொழுது எந்நேரமும் பேருந்துகள் சென்று வருவதால் நிலையத்தில் செம்மண் புழுதி பறக்கின்றது. அப்பகுதி முழுவதும் புழுதிகள் பறந்து வீடுகளையும் சூழ்கிறது. கடைகளிலும் புழுதி படுகின்றது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்காளாகின்றனர். மேலும் எப்பொழுது மழை பெய்தாலும் புதிய பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறிவிடுகின்றது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகின்றனர். எனவே இதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுவை மாநிலத்தில் அரசின் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில தேர்வான 14 மாணவ மாணவிகளின் சேர்க்கைக்கான உத்தரவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவையில் அரசு பள்ளியில் +2 பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 10% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில அவர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நிகழாண்டில் மொத்தம் 32 மாணவ மாணவிகள் இடஒதுக்கீட்டில் சேர விண்ணப்பித்திருந்த நிலையில் 10 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதையடுத்து 22 பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் 8 பேரின் விண்ணப்பங்கள் நீட் தேர்வில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்ணுக்குள் வராமல் குறைவாக இருந்தது. இதையடுத்து தேர்வான 14 பேருக்கான மருத்துவ கல்வி சேர்க்கைக்கான உத்தரவை புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துறை அரசு செயலர் ஜவஹர், இயக்குநர் பிரியதர்ஷினி, உயர்கல்வி இயக்குநர் அமன் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவில் திருவிழாவில் 2 சக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து நாற்காலிகளை உடைத்து சூறையாடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் அமைந்துள்ள ராஜகாளியம்மன் கோவில் ஆண்டு விழாவை முன்னிட்டு அப்பகுதியில் பாட்டு கச்சேரி நேற்று இரவு நடைபெற்றது. இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த பத்வா என்கிற பத்மநாபனை கோவில் திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இதனுடைய அதே பகுதியைச் சேர்ந்த பத்வா என்கிற பத்மநாபனை கோவில் திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பத்மநாபன் தனது நண்பர்களான விக்கி, தமிழ்ச்செல்வன் ஆகியோரோடு திருவிழாவில் தகராறு செய்துள்ளார். மேலும் அங்கிருந்த நாற்காலிகளையும் விழா மேடையையும் சேதப்படுத்தினார். திடீரென பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த நேரு MLA ஆதரவாளரான ஜோசப் என்பவரது 2 சக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்திவிட்டு தப்பியோடினர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொருளாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணன்குமார், முதல்வரின் பாராளுமன்ற
செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அரசின் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவ கல்வி பயில தேர்வு செய்யப்பட்ட திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து தற்பொழுது அரசு அறிவித்த 7.5% இடஒதுக்கீட்டில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்த பள்ளி மாணவி சிவசக்திக்கு பள்ளியின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் பள்ளியின் துணை முதல்வர் சேவியர் அந்தோணி மாணவிக்கு சால்வை அணிவித்து பள்ளியின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் மாணவியை பாராட்டி சிறப்பித்தனர். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இன்னும் நல்ல நிலைக்கு வருவேன். என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வரணும். அடுத்த வருஷம் நான் வரும்போது என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். புதுச்சேரி நகராட்சி பகுதியில் அனுமதியின்றி இயங்கும் 27 தங்கும் விடுதிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. 7 நாட்களுக்குள் அனுமதி பெறவில்லை எனில் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சில தங்கும் விடுதிகள் முறையான அனுமதியின்றி செயல்படுவதாக புதுச்சேரி நகராட்சிக்கு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இது சம்பந்தமாக புதுச்சேரி கிழக்கு எஸ்பியிடம் இருந்து பெறப்பட்ட தகவல் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் ஆய்வுகள் அடிப்படையில் புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனுமதி பெறாமல் செயல்படும் 27 விடுதிகளை கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றிற்கு சீல் வைக்கும் நடவடிக்கையின் முதல் படியாக சம்பந்தப்பட்ட உரிமையாளரிடம் விளக்கம் கேட்டு 7 நாட்கள் காலக்கெடுவுடன் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக காலக்கெடு முடிவடைந்தவுடன் அனுமதி பெறாமல் இயங்கும் அனைத்து தங்கும் விடுதிகளுக்கும் உடனடியாக புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சீல் வைக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீகம்பேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீகம்பேஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இளம் பெண்ணின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடையுள்ள தலைமுடியை வெற்றிகரமாக அகற்றி தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். வீடுகளுக்கு மின் கட்டண மானிய திட்டத்தினை புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. யூனிட்டிற்கு 45 பைசா வரை மானியம் கிடைக்கும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிகளில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான குட்கா உட்பட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய வந்த இருவரை தமிழக போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி AFT மைதானத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து புழுதிகள் பறப்பதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.